ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு காம்போசிட் பண்ண போகிறோம். இந்த காம்போசிட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மோல்டு, தீஸ் ஆர் மோல்டு. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம காம்போசிட்டை வந்து ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இதில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈபாக்சி யூஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து பிரிண்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கீழே வந்து ஒரு கிளாஸ் ஃபைபரு, அப்புறம் பிரிண்டட் ஷீட்ஸு, அப்புறம் கிளாஸ் ஃபைபர், அந்த மாதிரி அந்த ஒரு 3 லேயர்ஸ் பண்ண போகிறோம். அந்த 3 லேயரில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஃபைபருக்கு அப்புறம் நம்ம வைக்கிற ஷீட் வந்து 4 ஷீட் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஆக்சுவலி வந்து இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தா தெரியும், டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஷீட்ஸ் இந்த இருக்குது. அப்புறம் வந்து கிளாஸ் ஃபைபர் இந்த பார்க்குறீங்களா, இது கிளாஸ் ஃபைபரு. இது வந்து A3 OHB ஷீட். இது வந்து நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா வரணுங்கிறதுக்காக பாட்டம் டாப்பில் நம்ம வைக்கிற ஷீட்டு. அப்புறம் இது ரோலர். இந்த ரோலர் வந்து ஈபாக்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ரோலரு, அதுக்கான ஸ்பாஞ்சு. இது வந்து டேப்பு. இது ஈபாக்சி, அதோட ஹார்னரு. ஸோ நம்ம வந்து ஈபாக்சி அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது வெயிட் போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்காக வந்து வெயிங் மிஷின் வச்சுருக்கிறோம். இது வந்து ப்ரஷ்ஷு, இது வந்து டை ப்ரஷ்ஷு, இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. அப்புறம் க்ளவுஸு, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ் ஃபைபர் வந்து கையில் வந்து எதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கப் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சொல்லணும் அது எப்படி சார் கண்டுபிடிக்க? எப்பாக்சி 100 எடுத்தீங்களா, ப்ளஸ் வந்து 50% ஹார்ட்னர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 1:2 ரேஷியோ. 100 கிராம் நம்ம வந்து எப்பாக்சி எடுக்கிறோம் அப்படின்னா 50 கிராம் வந்து ஹார்ட்னர் யூஸ் பண்ணணும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு தெரியும் ஒரு ஸ்டேஜில். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எப்பாக்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இதனோட ஃபஸ்ட் லேயரு, பாட்டம் லேயர், ஓகே. ஃபஸ்ட் லேயர் நம்ம வந்து கிளாஸ் ஃபைபர் வந்து வைக்க போகிறோம். கிளாஸ் ஃபைபர் வச்சுட்டு ரோலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் நிறைய ஈபாக்சி போட்டுருங்க இந்த சைடு லேயரில். அதனால் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அந்த இடத்துல. கொடுத்துக்கணும். இங்கேயும் ஊற்றுங்க. சென்டர் மிடில் ஊற்றுங்க. ஊற்று நிறைய ஊற்று கொடுங்க. செகண்ட் லேயர் ஃபஸ்ட்டு எப்பாக்சி வச்சோம், கிளாஸ் ஃபைபர், அகைன் வந்து நம்ம எப்பாக்சி ஊற்றுறோம். அப்புறம் தான் அது ஸோ அந்த லேயருக்கு மேலே தான் வந்து நம்ம இன்னொரு நம்மளோட 3D பிரிண்டிங் எடுத்து போகிறோம். ஸோ பிளைனு ஓகே. லெஃப்ட் சைடு ஸ்கொயர் திருப்பி அது இந்த பக்கம் மாற்ற உள்ள தள்ளி. ஸோ இப்போ வந்து 3D லேயர் வச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கிளாஸ் ஃபைபர் வைப்போம். அதனால் இந்த டாப் லேயரில் நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் வந்து இதை அப்ளை பண்ணுறோம். நான் இது கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுறேன்.
அடியில் இருக்கிற ஈபாக்ஸ் வந்து நம்ம வந்து ஒட்டணும். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது வச்சுருக்கேன். பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும். நம்ம லோடு கொடுக்குறதா இப்படி அதான் நீங்கள் எடுக்கும்போது 2 ஒர்க் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பிளைனு, இது வந்து ஸ்கொயர் ஹோல்னு 2க்கு செப்பரேட் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு ஒரு ஏரோ ஒன்று போட்டுருங்க. அதாவது ஒரு லைன் போட்டு இப்படி ஒரு ஏரோ, இப்படி ஒரு ஏரோ. இப்போ நம்ம கட் பண்ணுறது இந்த வயசு கட் பண்ணணும். ஓகே சார். இப்போ இன்னொரு லேயர், லாஸ்ட் லேயர் வந்து கொடுக்குறோம். ஒரு செகண்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் லேயரு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். நமக்கு வந்து எப்பாக்சி வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம்னா அது ஃபுல்லாக ஊற்றணும் அவசியம் இல்லை. ஓகே சார். நமக்கு வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த மெட்டீரியல் நமக்கு வந்து அந்த சென்டரில் வச்ச 3D பிரிண்டிங் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தேவைப்படல எப்பாக்சி பண்ணுறது. இதுவே நமக்கு கரெக்டாக இருந்துச்சு, நிறைய எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட அந்த மிஷினில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அந்த வெயிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். 100 கிராம் எடுத்துக்கணும்னா அதை கம்மி பண்ணி 70 எடுத்துக்கணும். 70 எடுத்திங்கன்னா ஹார்ட்னர் வந்து ஒரு அதில் 50% 30. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் ஷீட்டை மேலே வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியுதா இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது. இப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு பண்ணிங்கன்னா வந்து அந்த பபுள்ஸ் வந்து போயிடும். இந்த மாதிரி பபுள்ஸ் இருக்குதா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போயிடும். தூக்கிட்டு ப்ரைஸ் கட் பண்ண முடியுமா அந்த இடத்துல? கரெக்டாக சிசர் நான் தூக்கிட்டு இங்கே இங்கே வெளியே இங்கே இப்படி வரணும். இப்படி வரணும். நல்லா வரும். இது ஒன்று சின்ன சின்ன உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா தெரியாது, அந்த சைடு தெரியுதா, சின்ன பபுள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் தெரியும். என்ன மிச்சம் ஆயிடுச்சு? மிச்சம் ஆயிடுச்சு. அப்போ 50-25 போட சொல்லலாமா நாளைக்கு? ஆமாம், இதில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள். அது பேலன்ஸு ஓகே. ஸோ முடிச்சது. ஸோ அப்போ அந்த கட்டிங் கரெக்டாக அந்த கட்டிங் பேராக வந்து நம்ம வைக்கலாம். ஸோ ஒரு 60 கிராம் பேலன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அந்த கட்டிங் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த கட்டுக்கு நேரம் இது ஒரு கட்டு இருக்குது. நட்டு போடுறது கூட வீடியோ எடுக்கணும்னா ஓகே சார்.